இன்ஸ்டாவில் மலர்ந்த காதலை நம்பி திருமண ஏற்பாடுகளை செய்த காதலனுக்கு காத்திருந்த அதிர்ச்சிகள் என்ன என்பதை விரிவா பார்க்கலாம் வாங்க. சோஷியல் மீடியால பழகி திருமணம் செய்து கொள்வதை இன்றைய தலைமுறையினர் ஒரு ட்ரெண்டாவே ஆக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு ஒரு புறம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இது போன்ற இணையதளங்களா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், பல பக்கங்கள்ல பழகி காதலா மலர்ந்து நிறைய பேர் இந்த விஷயத்தினால ஏமாந்து போற சம்பவமும் ஒரு புறம் நடந்துட்டு தான் இருக்கு. பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்தவர் தான் தீபக் குமார் அப்படிங்கிறவர். இவர் வேலையின் காரணமாக துபாயிலேயே வசிச்சு அங்கேயே ஒரு இடத்துல பணிபுரிஞ்சிட்டு வராங்க. இவருக்கும் மன்பிரீத் கவுர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்ணிற்கும் இன்ஸ்டாகிராம் மூலமா பழக்கமானது ஏற்பட்டிருக்கு. அந்த பழக்கம் பின்னாளில் உருமாகி காதலாக மலர்ந்திருக்கு. 3 ஆண்டுகள் இருவருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திக்காமலேயே அவங்களுடைய காதலை வளர்த்திருக்காங்க. ஒரு கட்டத்துல தீபக் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, அவருடைய காதலிச்ச பெண் கிட்ட போயிட்டு நம்ம திருமணம் செஞ்சுக்கலாம், உங்க வீட்டுல பேசுங்க, நானும் பேசுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த பெண்ணும் என்ன சொல்லியிருக்காங்க, நான் என் வீட்டுல பேசிட்டேன், எல்லாமே ஓகே தான், நம்ம திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, நானும் ஒரு முறை உங்களுடைய அப்பா அம்மா கிட்ட நான் பேசிடுறேன், பேசி அவங்க ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்ம இந்த உறவை அடுத்த கட்டத்துக்கான திருமணமாக நம்ம போய் கொண்டு போய் முடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரின்ற மாதிரி என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, தீபக்குமே பெண்ணுடைய அப்பா அம்மா கிட்ட பேசியிருக்காங்க. பெண்ணுடைய அப்பா அம்மாவுமே எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ணாம, சரி எங்களுக்கு இதுல சம்பந்தம், நீங்க உடனடியாக துபாயில வேலை பார்க்குறீங்க இல்லையா, அங்கிருந்து கிளம்பி இங்க வந்துருங்க, நம்ம திருமணத்தை செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. திருமணத்திற்கு ஒரு மாதத்திற்கு முன்பே தீபக் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, அவர் வேலை பார்த்திருக்கும் துபாயில லீவ் எல்லாமே சொல்லிட்டு அவருடைய சொந்த ஊர் கிளம்பி திருமணத்திற்கான மொத்த வேலைகளுமே பார்த்து எல்லாமே செஞ்சு முடிச்சு வச்சிருக்காங்க. பெண் வீட்டுடைய தரப்புல என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நாங்களும் எல்லா ஏற்பாடுமே பார்த்துட்டு இருக்கோம், மேகா அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் இந்த திருமண மண்டபமும் இருக்கு, அன்னைக்கு நீங்க கரெக்டா வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா பிளானையுமே கரெக்டா திருமணத்திற்காக பெர்ஃபெக்ட்டா ரெடி பண்ணி வச்சிருந்திருக்காங்க. தீபக் குமார் மற்றும் அவருடைய ரிலேட்டிவ்ஸ் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, பெண் வீட்டார் திருமணம் நடக்க போவதாக ஒரு இடத்தை சொன்னாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு மேலதாளத்தோட என்ன பண்ணிருக்காங்க, புறப்பட்டு வந்திருக்காங்க. புறப்பட்டு பெண் வீட்டிற்கு ஃபோன் பண்ணிருக்காங்க, நாங்க நீங்க சொன்ன இடத்துக்கு வந்துட்டோம், கரெக்டான லொகேஷன் சொல்லுங்க, எங்க வரணும் அப்படின்னு சொல்லும்போது பெண் வீட்டார் என்ன சொல்லியிருக்காங்க, நீங்க அங்கே இருங்க, நாங்க உங்களை கூட்டிட்டு போயிடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. காலையில அந்த இடத்துக்கு வந்த இவங்க ஈவினிங் 5 மணி வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்காங்க, பெண் வீட்டார் வருவாங்க அப்படின்னு சொல்லி. கடைசி வரைக்கும் பெண் வீட்டை சார்ந்த எந்த ஒரு நபருமே மாப்பிள்ளை வீட்டை சார்ந்தவங்களை கூட்டிட்டு போகவும் இல்ல, அந்த இடத்துக்குமே வரவே இல்லை. ஒரு கட்டத்துல தீபக் குமார் அவர்களுக்கு சந்தேகம் வருது, நிஜமாவே இவங்க சொல்றதெல்லாம் உண்மைதானா, காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்றோம், இன்ன வரைக்கும் யாருமே வரலையே அப்படின்னு என்ன பண்றாருன்னா, பெண் வீட்டாருக்கு திருப்பி ஒரு முறை கால் பண்றாரு. கால் பண்ணும்பொழுது ஸ்விட்ச் ஆஃப் அப்படிங்கிற மாதிரி வருது. இவருக்கு இன்னும் கொஞ்சம் டவுட் ஆயிடுது. உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா, அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடியவங்க கிட்ட போய் கேட்கறாங்க, இந்த மண்டபம் எங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அப்படி ஒரு மண்டபமே இந்த கிராமத்துல எங்கேயுமே கிடையாது, நீங்க ஒரு வேளை அட்ரஸ் மாதிரி வந்திருப்பீங்க, நல்லா ஒரு முறை கேட்டுக்கோங்க அப்படின்னு அக்கம் பக்கத்துல இருக்க எல்லா கிராம மக்களும் சொல்றாங்க. திருமண ஏற்பாட்டிற்கு முன்பாகவே தீபக் குமார் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, அவருடைய காதலித்த பெண்ணிற்கு 50,000 ரூபாய் திருமண செலவிற்காக டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காரு ஆன்லைன் மூலமா. பிறகுதான் தெரிய வந்திருக்கு, இந்த திருமண ஏற்பாடு முழுவதுமே ஒரு மோசடி அப்படிங்கிறது. இது குறித்து தீபக் குமாருடைய அப்பாவான பிரேம்சந்த் அவர்கள் சொல்லும்போது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, என் பையனுக்கு திருமணம் ஆக போகுது அப்படிங்கிற ஆசையோட நான் இங்க வந்தேன், பிறகுதான் தெரிய வந்துச்சு இந்த விஷயம் எல்லாமே மோசடி அப்படிங்கிறது, இதனால நான் மனசளவுல ரொம்பவே உடஞ்சு போயிருக்கேன். அது மட்டும் இல்லாம என் பையனுடைய திருமணத்திற்காக ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பார்த்து செஞ்சிருந்தேன், போட்டோகிராஃபி ஆகட்டும், சமையல்காரர்களாகட்டும், மேலதாளங்கள்னு எல்லா விஷயத்தையுமே பார்த்து செஞ்சிருந்தேன். இந்த விஷயத்துல நான் மட்டும் இல்லாம என் குடும்ப உறவினர்கள் அனைவருமே சோகம் அடைஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதைத் தொடர்ந்து தீபக் குமாரும் அவருடைய உறவினர்கள் அனைவருமே சேர்ந்து போயிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் இந்த புகாரை பத்தின முழு விவரங்களையும் கொடுத்திருக்காங்க. அவர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் காவல் அதிகாரிகளுமே இது தொடர்பான விசாரணையை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. டெக்னாலஜி வளர்றது மூலமா எவ்வளவோ நல்ல விஷயங்கள் ஒரு புறம் நடந்துட்டு இருந்தாலும், இது போன்ற மோசடியும் ஏமாற்றுத்தனங்களும் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு.